ஈரிரவு துஞ்சாது என் கண்ணன். நம்ம சினிமாவில் கூட பார்த்துருப்போம் அந்த காட்சியை. பாட்டி நடந்து வந்துக்கிட்டு இருப்பா, ஒரு பையன் மரத்தில் உட்காந்துருப்பான், நவா மரத்தில் உட்காந்துருப்பான். பாட்டி பழம் வேணுமா? ஆமாப்பா. சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா? அது என்னடா தம்பி, பழத்தில் போய் சுட்ட பழம் சுடாத பழம்? சுட்ட பழம்லாம் வேணாம், சுடாத பழமே போடு. அவன் உளுப்பி விடுவான், பழம் கீழே விழுந்துருக்கு. பாட்டி என்ன செய்வா, எடுத்து மண்ணு ஓட்டியிருக்குன்னு பூன்னு ஊதுவா. உடனே பையன் என்ன கேட்பான், என்ன பாட்டி பழம் சுடுகிறதா அப்படின்னு கேட்பான். ஓ, பழத்தில் எப்படி ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம பாட்டி என்ன சொல்லுவா, பழம் நம்மளே ஒரு எருமாடு மேய்க்கிற பையனே ஏமாத்திட்டானே, ஐயையோ ஐயையோ 2 நாளைக்கு என்னால் தூங்க முடியாதேன்னு சொல்லி நம்ம பாட்டி 2000-3000 வருஷத்துக்கு முன்னால் எழுதின பாட்டியே வருத்தப்பட்டு புலம்பும் போது, இன்னைக்கு 2000-3000 வருஷத்துக்கு மேலே நம்ம எவ்வளோ பெரிய மாற்றம் அடைஞ்சிருக்கிறோம். அப்போ நீங்கள் எப்படி இருப்பிய? எனக்கு அதை நினச்சி தான் கொஞ்சம் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனேன். இப்போ இந்த IPL மேட்ச் நடக்கையில், அப்போது அந்த பையன், தம்பி இந்த கிரிக்கெட்டில் யார் விளையாடுறதுனா உனக்கு ரொம்ப பிடிக்குன்னு கேட்டேன். அவன் ஒருத்தன் டோனின்னா, ஒருத்தன் சேவக், என்ன புதுசாக வந்து ரோஹித் சர்மாண்ணா, விராட் கோலின்னா, இப்படி ஆளுக்கும் வந்து சொல்லிக்கிருந்தாங்க. எனக்கு அந்த விளையாட்டில் கொஞ்சம் அதிக ஆர்வம் இல்லை, எனக்கு அதிகமாக கூட தெரியல. அவன் நிறைய சொன்னாங்க. ஒரு பையன் எந்திரிச்சு, சார் நான் சொல்லவா சார் எனக்கு பிடிச்சது யாருன்னு அப்படின்னு சொல்கிறா. தம்பின்னு எனக்கு யார் ஆட்டம் பிடிக்கும் தெரியுமா சார், இந்த குட்டப்பாவாடை போட்டுக்கிட்டு சைடில் 4 பேர் ஆடுவா பாருங்க, அவங்க ஆட்டம் தான் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி ஒரு பதில் சொல்லுவான்னு நான் நினைக்கவே இல்லை. ஸ்கூலில் ஆத்தாடி இப்போ தான் ஐயா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அதுதான் சொன்னோம். ஒரு காலத்தில் ஆசிரியர் பார்த்தா எப்படி பயப்படுவாங்க பசங்கள்லாம், இன்னைக்கு எப்படி இருக்கு? இது பரவாயில்ல, நீங்கள் நம்பவே மாட்டீங்க. நானும் 10-25 வருஷம் ஆச்சு ஆசிரியராக வந்து பல்வேறு மாணவர்களை பல்வேறு பள்ளிக்கூடத்தில் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஒன்றும் இல்லை, வாய்மை என்றால் என்ன? 2 மார்க்கு கேள்விடா. இது ஒரு பெரிய இதாடா தம்பி, 2 மார்க். வாய்மை என்றால் என்ன? வாய்மைனா உண்மை. எழுதுனா 2 மார்க் போட போகிறோம். ஒருத்தர் எழுதி வச்சிருக்கிறான், வாய்மை என்றால் லிப்ஸ்டிக். இப்போ இது சரியா தப்பா? சரிதான், ஆனா சரின்னு சொல்ல முடியாது, தப்புன்னு சொல்லவும் முடியல என்னால. சரிதானே? இன்னைக்கு அடாடா அவனுங்களே அப்படி. நீங்க என்ன நம்ப மாட்டீங்கன்னா, அமராவதி நகர்ல இந்த முதல பண்ணை இருக்கு இல்லையா, முதல பண்ணைக்கு பக்கத்துல அந்த கரெக்ட் பார்த்தீங்கன்னா அந்த மலைவாழ் மக்கள் தங்கி இருப்பாங்க. அந்த முதல பண்ணைக்கு பக்கத்துல அந்த இடத்து ஒரு குழந்தை, அவ பேரு கூட மஞ்சுளா. இப்போ அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவள் அமராவதி நகரில் நான் இருக்கும்போது அவள் 4வது. அவள் எந்திரிச்சு, சார் நான் நிறைய இடத்துல அவளை சொல்லியிருக்கேன், இப்போ அவள் குழந்தையோடு இருக்கிறா. அவள் ஒரு குழந்தை என்கிட்ட, இன்னைக்கு அவளுக்கு ஒரு குழந்தை. சார் இவன் என்னை கடிச்சிட்டான் சார் அப்படின்னா. ஒருத்தனை காமிச்சு பக்கத்தில், ஏன்டா நீ அவளை கடிச்சியாடா அப்படின்னு. ஆமாம் சார். அவளை எதுக்குடா நீ கடிச்சா? நீங்கள் தானே சார் சொன்னீங்க. நான் எப்படா அவளை கடிக்க சொன்னேன்? நீங்கள் தானே சார் நேற்று சொன்னீங்க, லேடிஸ் ஃபிங்கர் சாப்பிட்டா மூளை வளரும்னு. ஆடா பாவியலா, நான் எந்த லேடிஸ் ஃபிங்கரை சொன்னேன்? இவன் லேடிஸோட ஃபிங்கரை கடிச்சு விட்டு லேடிஸ் ஃபிங்கர் சாப்பிட்டா மூளை வளரும்னு சொன்னானாமா. எப்படி ஆசிரியரே எலிமெண்ட்ரி ஸ்கூல்லே இந்த நிலைமைனா, நீங்கள் இப்போ நான் அன்றைக்கி நான் ஸ்கூலை கூட சொல்ல முடியாது, சொல்ல வேணாம், ஸ்கூல் சொல்ல வேண்டாம். ஒரு சின்ன போட்டி மாதிரி ஒரு இலக்கிய மன்ற விழாவில் அப்படி பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னால் எனக்கு ஒரு மெசேஜ் ஒரு புள்ள அனுப்புனான். சார் +2 பொண்ணுக்கு பரீட்சை பேப்பருக்கு என்ன சார் ஒற்றுமை அப்படின்னு. +2 பேப்பருக்கும் +2 பொண்ணுக்கு பரீட்சை பேப்பருக்கும் என்ன? அதுக்கு அவன் சொல்கிறான், +2 பொண்ணு பரீட்சை பேப்பரிங்க 2ஐயும் கட்டி கொடுக்குற வரை தொந்தரவு தாங்க சார். இதை இவன் சொல்லவன் உடனே அவன், சார் +2 பையனுக்கு பரீட்சை பேப்பருக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு சார். என்னப்பா? 2ஐயுமே திருத்த முடியாதுங்க சார். ஸ்பான்டேனியஸா அந்த செகண்ட்ல எனக்கு பெரிய ஆச்சரியம். இன்னைக்கெல்லாம் எலிமெண்ட்ரி ஸ்கூல்லே எங்களால் சமாளிக்க முடியல. ஒரு நாள் பரீட்சை பேப்பர் எழுதிட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தேன்.
அவன் ஒன்றுமே எழுதலை, அவன் ஒழுங்காக பள்ளியத்துக்கு வரமாட்டான், படிக்க மாட்டான். இப்போ ஐயா அதை தான் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க, உட்காந்துல ஆஃபீஸில் பேசிக்கிட்டு இருக்கும்போது. அவன் வந்து, சார் இந்த முட்டை மட்டும் போட்டுறாதீங்க. ஏன்டா உங்கள் அப்பா வெளுப்பாரா? இல்லை, எங்கள் அப்பா ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்காரு. அடப்பா, பள்ளிக்கூடத்துக்கே வரமாட்டான், சரியா இது பண்ண மாட்டான் அப்படின்னு நினச்சிக்கிருந்தா அவன் அவங்க அப்பா அடிப்பாருங்க, அடிதான் உண்மை. ஆனால் அதை எப்படி சொல்கிறான் பாருங்க, அவங்க அப்பா ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்காராம். ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கிறதுக்கு இங்கே முட்டை வாங்குறதுக்கு என்ன? இன்னைக்கு அவ்வளவு ஒரு புத்திசாலித்தனமான குழந்தைங்க. அவனே அப்படின்னா, இப்போ ஐயா அதை தான் சொல்லிக்கிருந்தாங்க ரொம்ப நேரம். சொல்லும்போது கூட சொன்னாங்களே, பள்ளி கல்வியிலேருந்து கல்லூரி கல்விக்கு வந்தாச்சு. மல்லிகை பூக்கு ஒரு வாசம் உண்டு இல்லையா? மல்லிகை பூக்கு ஒரு வாசம் உண்டு. மல்லிகை பூ மணக்கும், ஏலக்காய் விதை மணக்கும், நன்னாரி வேர் மணக்கும், லவங்கத்தில் பட்டை கூட மணக்கும். ஆனால் தொட்ட இடமெல்லாம் பட்டுப்படகின்ற சந்தனத்தின் மனம் தனி மனம் தான் சொல்லுவாங்க. அது மாதிரி நம்மளுடைய பருவத்தில் பல்வேறு பருவம், அப்படி பல பருவங்கள் அடைஞ்சாலும் இந்த இளமை பருவம் மாறிக்க ஒரு வாழ்க்கையில் வசந்த காலம், வசந்த காலம் இது இது மாதிரிக்க ஒரு பருவம் நம்ம வாழ்க்கையில் வரவே வராது தம்பி, வரவே வராது. ஒரு ஜல்லிக்கட்டு காலம் மாதிரிக்க துள்ளிக்கிட்டு நிற்கிற ஒரு பருவம், ஒரு கேலியும் கிண்டலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அப்படி பொங்கி பூரிக்கிற ஒரு பருவம், எந்த கவலையும் இல்லாமல் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மகத்தான பருவம். இதை நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாது. ஐயா நல்லா சொல்லும்போது கூட சொன்னாங்க உங்களுக்கு, இதை நீங்கள் சந்தோஷமாக அனுபவிக்கணும், சந்தோஷமாக பயன்படுத்திக்கிறேன். தோற்றங்கள் மாறிப்போகும், தோல் நிறம் மாறிப்போகும், மாற்றங்கள் மீண்டும் வந்தால் மறுபடி மாறிப்போகும், ஆற்றிலே வெள்ளம் வந்தால் அடையாளம் மாறிப்போகும். எது மாறாது? இந்த கல்லூரி நினைவுகள் மட்டும் மாறவே மாறாது, மாறவே மாறாது. இங்கே இங்கே நீங்கள் கற்றுக்க வேண்டிய ஒரு பெரிய ஒன்று, ஏற்படுத்திக்கிற ஒன்று, எனக்கு ஒரு